முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நிப்டி வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது மே 12 எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிப்டி பாத்தீங்கன்னா 24,000 வந்து நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கான சப்போர்ட் 23,960, அடுத்த சப்போர்ட் 23,850. ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,100. ஸோ அதான் இப்போதைக்கான இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். இந்த 24,000 மார்க்கெட் கீழே வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் 23,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வேஸ்ல மார்க்கெட் எந்த சைடு பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ அதான் அடுத்த டைரக்ஷனா இருக்கும். ஸோ 24,000 டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நிப்டியோட ஓப்பன் டெஸ்ட். ஸோ ஓப்பன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் சைடு பாருங்க அதிக அளவில் கால் சைடு தான் ஓப்பன் டெஸ்ட் வந்து அதிக அளவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ புட் சைடு வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் டெஸ்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த கால் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் வந்து ஏட் ஆயிருக்கு. ஓகேங்களா. 24,100, 24,550, 24,000 பாருங்க. ஸோ உங்களுக்கு கால் சைடு தான் அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் ஏட் ஆயிருக்கு. புட் சைடு சொல்லிக்கிற அளவுக்கு ஏட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. புட் சைடு வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் தான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஓப்பன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 24,000 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடு 67 லட்சமும் கால் சைடு 44 லட்சமும் இருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் கான்ட்ராக்ட் தான் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இருந்தாலும் 24,000 நல்ல டிசிஷன் மேக்கிங் லெவலா ஒர்க் பண்ணும். இந்த 24,000 மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல 23,800 ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் ஓரளவுக்கு ஒரு 31 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பனா இருக்கு புட் சைடு. ஸோ மார்க்கெட் 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா 23,800 சப்போர்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,100 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தான். 24,050 அதுவும் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 24,000 டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணலாம், இல்லை இந்த லெவலே பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 24,000க்கான கால் ஆப்ஷனும் 24,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 24,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 206 ரூபாய் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 236 அப்படிங்கிற பிரைஸை வந்து சப்போர்ட்டா மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸா எடுத்து அங்கதான் நிக்குது. இந்த 236 பிரேக் பண்ணுச்சுன்னா 275, 309 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், டார்கெட் லெவல். ஓகேங்களா. மார்க்கெட்டால இந்த 236 பிரேக் பண்ணல அப்படின்னா மீண்டும் மார்க்கெட் என்ன வந்து 206 சப்போர்ட்டா எடுக்கும். இல்லாமட்டா அதுக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதான் கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி. ஸோ இந்த லெவலை தாண்டணும் பண்ணுறது, அதாவது 236 மார்க்கெட் மேல போச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் போயிட்டு கீழே வருவான். இங்க மார்க்கெட்டால சஸ்டெயின் பண்ண முடியும்னா ஃபர்தரா வந்து சப்போர்ட்டை உடச்சிக்கிட்டு மார்க்கெட் புடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,000க்கான புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து அந்த சைடு தான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ புட் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் வெள்ளிக்கிழமை 279 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு 200 சப்போர்ட்டை எடுத்து நின்றுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160, 119 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ இந்த 200ங்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைஸா இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ மார்க்கெட் கரெக்டாக அங்கதான் வந்து நின்றுட்டு இருக்கான் புட் சைடு. ஓகேங்களா. ஸோ அதனால 160, 120 அடுத்தடுத்த சப்போர்ட், 200 இப்போதைக்கான இமிடியட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 280 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான் 24,000. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 24,000க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 280 மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ற பட்சத்துல மார்க்கெட் இன்னும் புட் சைடு போறதுக்கான ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இதையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறான்னா மார்க்கெட் ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம், இல்ல உடச்சு 160 வரலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம டே கேண்டிலையும் பார்த்தலாம். ஏன்னா டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு அப்படிங்கிற பார்த்தலாம். டே கேண்டில் பாருங்க 24,000க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ டே கேண்டில் காட்டுறேன் பாருங்க, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். டே கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும் 24,000க்கான புட் ஆப்ஷன்.
தெரியுதுங்களா? மார்க்கெட் தெரியுங்களா? 238 மார்க்கெட் நிக்குது. ப்ரீவியஸ் லெவல் 200. ஏன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாருங்க 160. ஸோ இதை சப்போர்ட்டை எடுத்துட்டு கூட மீண்டும் மார்க்கெட் போகலாம். இல்ல இங்க ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிட்டு கூட மீண்டும் இந்த சப்போர்ட் நோக்கி வரலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்துருக்கான். இன்னும் அடுத்த டார்கெட்ஸ் இருக்கு தெரியுங்க. 400 ரூபா வரைக்கும் 24,000க்கான புட் ஆப்ஷன் போயிருக்கு. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க இதுதான் கிட்டத்தட்ட 300. இந்த 300 வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் அதான் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கிறதால மீண்டும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மாதிரி ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் மார்க்கெட் புட் சைடும் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு புட் சைடு. அதே மாதிரி கால் சைடு பாருங்க. கால் சைடு டே கேண்டில் பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கால் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இண்டிஷன் கேண்டில் மார்க்கெட்டை வந்து நல்லா புஷ் பண்ணியிருக்கிறாங்க. கால் சைடு கொண்டு போயிருக்கிறாங்க. பட் மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியும். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரால ஒரு இண்டிஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கால் சைடு வந்து மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க. மார்க்கெட்ல ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்க ஒரு இண்டிஷன் கேண்டில். ஸோ மார்க்கெட் கால் சைடு போகுமாங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த 206 நல்லா சப்போர்ட்டா இருக்கும். அதை உடைச்சதுன்னா சப்போர்ட்டை உடச்சிட்டா அப்படின்னா கீழே வரும். மார்க்கெட் புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீண்டும் நாளைக்கு என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணுது திங்கக்கிழமை பொறுத்து தான் மார்க்கெட் கால் சைடு போகுமா புட் சைடு போகுமா சொல்ல முடியும். ஸோ 24,000 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவல். கால் சைடு ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா புட் சைடு லெவல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மீண்டும் இந்த பிரைஸ் எல்லாம் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புட் சைடு மீண்டும் இந்த 120 ரூபா 120 ரூபா பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கால் சைடு அந்த பாசிபிலிட்டிஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இண்டிஷன் கேண்டில். ஸோ அதனால இந்த லெவல்ல வந்து மார்க்கெட்டை பை பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸோ இப்போதைக்கு சொல்ல முடியாது. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் நிஃப்டியோட அனலைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.